Good evening, everyone, and greetings to you in Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். So happy to meet you all once again. ரொம்ப சந்தோஷம் உங்களை நாங்க சந்திக்கிறதுல. So we're going to start this day, and this Zoom meeting is again going to be an awesome meeting today. இந்த ஆராதனையை நாங்க ஆரம்பிக்க போறோம். சோ எப்போது மாதிரியும் இந்த மாதமும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும். I'm sure we are going to have exciting time with the Lord. எனக்கு நிச்சயமாக தெரியும் நம்ம ஆண்டவரோட ஒரு களிப்பின் ஆனந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கிறோம். So we're going to start with a prayer. Sister Soumya sister இருக்கீங்களா? Praise God brother. Soumya sister நீங்க கொஞ்சம் ஸ்டார்டிங் பிரேயர் பண்ணிடுங்க. ஓகே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உங்க நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாள்ல கூட அப்பா அந்த ப்ராப்பர்ட்டிக் மீட்டிங் கார்டு நன்றி சொல்லுகிறோம். நீ பெரிய தேவன், எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிற தேவன், செய்து கொண்டிருக்கிற தேவன். இந்த நாள்ல கூட உங்க அதிசயமான கிருபையை ஒவ்வொருடைய வாழ்க்கையை விளங்க பண்ணுவீராக நாங்கள் சொல்லி ஜெயிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு மேலும் கர்த்தராகிய தேவன் இது எவ்வளவு கருசனையா இருக்கிறது, அன்பா இருக்கிறதுங்கிறத ஒவ்வொரு நாள் உணர்ந்து கொள்ளும்படி சுவாமி நீங்க செய்ய போறதற்கா ஸ்தோத்திரம். நல்ல பிரதர் சிஸ்டர் அப்பா தகுப்பனே ஜாயின் பண்ணி இருக்கிற அப்பா ரிதா சிஸ்டர் அந்த பிரதர் எல்லாரையும் எடுத்து இங்க பயன்படுத்த வேண்டுமா நாங்க சொல்லி ஜெபிக்கிறோம். பசுத்தாவினுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு மேலும் உங்க ஆளுகை வருவதாக நாங்க சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாள்ல ஒரு மகிமையான ஒரு நேரமா இருக்கட்டும் அப்பா தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால இந்த அமைப்பின் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து ஒவ்வொருவரும் வந்திருக்கிற முடிச்சிட்டீங்களா? உங்க சவுண்ட் கேட்கல. நிறைய அற்புதங்கள் அடையாளம் நடைபெறட்டும் அப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Thank you sister. Thank you so much. We're going to go into a time of worship. நம்ம இப்ப ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். We have Irene and உங்க வீட்டுக்கு பேர் என்னமா? David. Irene and David with us who will help us in the worship. பிரதர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. இன்றைக்கு நம்ம மத்தியில நம்மளோட ரொம்ப ஒரு இருதயத்துக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கப்பல் சிஸ்டர் ஐரின் அண்ட் பிரதர் டேவிட் ரொம்பவே எங்களோட டிராவல் பண்ணிட்டு வராங்க ரொம்ப வருஷமா. அண்ட் we are very happy to have you both. Thank you so much ka. Thank you sister. Thank you ka. Okay, over to you. Irene, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ் அக்கா, கொஞ்சம் ஸ்கிரீன் அந்த இது காஸ்ட் பண்ணிடுறீங்களா அக்கா? லிரிக்ஸ் சோ ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி. சோ எல்லாரும் கர்த்தருக்குள் எல்லாருமே நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம்னு நினைக்கிறேன். சோ தேங்க்ஸ் டு our Lord, our Father who is taking care of for the past 9 months. இந்த வருஷம் எப்படி முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. hardly 3 months left. So இந்த 9 months நம்ம ஆண்டவர் நம்மளோட அப்பா எப்படியெல்லாம் நம்மள பாதுகாத்துட்டு வந்தாரு, எப்படி நம்மள வழி நடத்தினாரு, நம்மள கைட் பண்ணாரு, நம்ம கூட எப்படி நின்னாரு. நம்ம சில டைம்ல அல்பமா சிலதுக்கெல்லாம் அழுகும் போது எப்படி எல்லாம் ஆண்டவர் நம்ம கூட இருந்தாரு, நம்ம அப்பா நம்ம கூட எப்படி இருந்தாரு. சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் let us say thanks to our Lord. நம்ம நிறைய வாட்டி என்ன பண்ணுவோம்னா, நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நிறைய வாங்கிப்போம். பட் நம்ம ஒரு வாட்டியும் நம்ம பேரண்ட்ஸ்க்கு தேங்க்யூ அப்படின்னு நம்ம சொன்னதே கிடையாது ஆக்சுவலி. So this is the time, let us
fill our tongue with a song of praise so that we'll worship our living God. ஏன்னா இது எல்லாமே வந்து நம்மளோட அப்பா கேட்டுட்டே இருக்காரு. அப்பா நம்மளோட பசங்க எப்படி நம்மளுக்கு தேங்க்யூ சொல்றாங்க, நம்மள எப்படி வர்ஷிப் பண்றாங்க. ஆக்சுவலி we feel be very proud. நம்மளோட இப்ப நம்ம நீங்க பேரண்ட்ஸா இருக்கும் போது உங்களோட குழந்தை எதுலயாவது கொஞ்சம் ஒரு அழகா பேசுனா, இல்ல எதுலயாவது வின் பண்ணா, இல்ல ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணா, நீங்க எப்படி மோட்டிவேட் பண்ணி அவங்களை என்கரேஜ் பண்ணுவீங்களோ அது மாதிரி யூல் see the ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல நீங்க உங்களோட சைல்டு growth பார்க்கும் போது. சோ அது மாதிரி நம்மளோட அப்பா கூட ஐயோ நம்ம குழந்தை இப்படிலாம் ப்ரேயர் பண்ணுது, இப்படிலாம் வர்ஷிப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு he'll be very very proud of us. Let us make him proud at this moment now. So we'll start with singing Bless the Lord, O my soul. Bless the Lord, O my soul, oh my soul. Worship his holy name. Sing like never before. Oh my soul, I'll worship your holy name. Lord, I worship your holy name. Lord, I worship your holy name. The sun comes up, it's a new day dawning. It's time to sing your song again. Whatever may pass and whatever lies before me, let me be singing when the evening comes. Bless the Lord, oh my soul, oh my soul. Worship his holy name. Sing like never before. Oh my soul, I'll worship your holy name. You're rich in love and you're slow to anger. Your name is great and your heart is kind. For all your goodness I will keep on singing. 10,000 reasons for my heart to find. Bless the Lord, oh my soul, oh my soul. I'll worship his holy name. Sing like never before. Oh my soul, I'll worship your holy name. Lord, I worship your holy name. Lord, I worship your holy name. Actually, our Father's heart is very, very kind. I like to share a testimony here which happened for us in the month of May. Actually, it started from the month of May. So I had a laptop, Dell laptop, and my charger wasn't working. So I ordered in Amazon, but it was a fake product which I received. It was around like 3,000, and I received a fake product. So continuously talking with the customer care, they just wash their hands, saying that இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. So you have to find a solution because we have directly parcel to the company SP Infotech ன்னு சொல்லிட்டு. We cried, I cried. ஏன் இப்படி நடக்குது, திருப்பி அப்படியே அல்பமா ஒரு 3,000க்கு போயிட்டு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு அந்த ஃபேஸ்குள்ள எல்லாம் வந்துட்டு லேட் ஐ செட் ஓகே ஃபைன் forget it அப்படின்னு சொல்லி இருக்கும் போது ஆக்சுவலி போன மந்த் அதே கம்பெனில இருந்து 2 சார்ஜர் வந்தது எங்களுக்கு. ஒண்ணு வந்து நாங்க ஆர்டர் பண்ண சார்ஜரே திருப்பி ஒன்னு ஒரு கரெக்டா நல்ல ஃபார்முக்கு வந்தது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். அந்த சார்ஜர் மட்டுமே ஒரு 8,000 9,000 இருந்தது. அந்த எக்ஸ்பென்சிவ் சார்ஜர் வந்து எங்களுக்கு காம்ப்ளிமெண்டரி கிஃப்டா கொடுத்திருக்காரு ஆண்டவர். சோ நான் அப்ப நினைச்சேன், ஆண்டவரே எதுக்கு எனக்கு இப்ப இந்த சார்ஜர் நாங்க காசு கொடுத்தோம், சரி நீங்க எங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணீங்க, இது என்ன ஆண்டவரே, அதுவும் எங்களுக்கு பொருத்தமான சார்ஜரா இருந்தா கூட பரவாயில்ல, பேட்டரியா இருந்தாலும் பரவாயில்ல, சாரி, பட் இட் வாஸ் சம்திங் விச் இஸ் way more costlier for the laptop I'm using.
சோ அப்பதான் ஒரு குரல் என்கிட்ட கேட்டுச்சு, மேபி ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பெரிய ஐ மீன் கொஞ்சம் காஸ்ட்லியான லேப்டாப் கொடுக்க போறாரோ, அதுக்கு முன்னாடியே அதோட ஆக்சசரிஸ் கொடுக்குறாரோ அப்படின்னு சொல்லிட்டு that instant changing of mind actually it came after following நம்மளோட எடிசன் பிரதரோட இதெல்லாம் ஃபாலோ பண்ண பிறகு it has changed. But see, நம்ம ஆண்டவர் வந்து நம்மளோட ஃபியூச்சரை கூட எப்படிலாம் டிசைன் பண்றாரு. ஆக்சுவலி நம்ம போயிட்டு ஒரு 3000 இதுக்கு நான் ரொம்ப அல்பமா, ஐயோ வாட் இஸ் திஸ், எனக்கு தான் இவ்வளவு கஷ்டம், எனக்கு இந்த 3000 இருந்தா நான் ஒரு பெரிய வீடு வாங்கியிருப்பேன். லைக் ஐ வாஸ் லேமெண்டிங் fully, which is unnecessary. And due to my, last time I said, due to my overthinking skills, I'm just getting away from God. When I said, okay, forget it, okay, 3000 now, okay, fine, I'll get something which is better. Really, I received one which is of 3000, another which is of twice the rate, which is 7,000 or 8,000. So I felt very happy at that time. அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் இந்த இது பண்றதே நான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். நான் விட்டுட்டேன்னு சொல்லல, பட் I started அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு ஷேர் திஸ் டெஸ்டிமனி ஆக்சுவலி. ஸோ அக்கா நெக்ஸ்ட் சாங் கொஞ்சம் இது பண்றீங்களா அக்கா? So this song is very close to our heart actually. ஏன்னா லைக் நம்ம வந்துட்டு லைக் ஒரு எப்பயுமே வந்து we'll have in our mind நம்ம ரொம்ப சின்னவங்க, ஆண்டவருக்கு நம்மள இது பண்ணுவோம். பூவர் மைண்ட் செட், we have always have a poor mindset. ஐயோ நமக்கு இதெல்லாம் கிடைக்குமா, நம்ம இப்படி எல்லாம் இருப்போமா அப்படின்னு. பட் ஆக்சுவலி நம்ம வந்து the sons and daughters of our father. ஸோ அந்த ப்ரைட் எப்பயுமே நம்மளுக்கு இருக்கணும். அப்புறம் போக போக எங்களோட மைண்ட் செட்னா எங்களுக்கு கொடுக்காம அப்பா யாருக்கு கொடுப்பாங்க? ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலி yesterday I took my mother-in-law. My mother-in-law was ill actually. ஸோ அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், காதுல ஆப்ரேஷன் பண்ணணும்னு ஐ ஜஸ்ட் ப்ரேட், அப்பா எனக்கு என்கிட்ட எதுவுமே இல்ல, எங்களுக்கு பண்ணாம நீங்க யாருக்கு பண்ண போறீங்க? எனக்கு என் மதர்-இன்-லா வந்து கியூர் ஆயிடணும் அண்ட் எங்களுக்கு எந்த எக்ஸ்பென்ஸும் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. மை ப்ரேயர் வாஸ் லைக் திஸ், வெரி 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 upfront, very very straightforward to our father actually, because my mother-in-law already has many problems. So when we reached the hospital, doctor said infection spread ஆகல, we'll continue antibiotics for இன்னொரு 10 daysக்கு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நம்ம வந்து அந்த ஓனர்ஷிப் நடத்துறோம். எனக்கு பண்ணாம, if you're not doing for your daughter, for whom you will do? So when we take our ownership and ask our Lord, our Father, you will get everything. And this month, starting of the month, so you will get whatever your heart desire is, the Lord is going to grant you. The Lord is going to really be with you. So you will be blessed. Actually in the 2024 9 months எப்படி வேணா போயிருக்கலாம் இருக்கும், பட் இந்த கடைசி 3 months you are going to be blessed and you're going to say testimonies. நம்ம நெக்ஸ்ட் ஜூம் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா நிறைய டெஸ்டிமோனிக்குனே டைம் ஒதுக்குற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. So but we have to believe in our Lord and your faith should not dip anyway. நீங்க எந்த இதாலும் உங்க faith dip ஆகாம இருக்கணும். So let's sing this one. சிறுமையும் எளிமையும் மான என்மேல் நிறைவாயிருப்பவரே, என் பலனும் கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். Though we have
have many things, you'll be blessed with riches or money or assets or something, but your fortress is always a Lord. So you have to cling on to him. நீங்க அவங்களை எவ்வளவு நம்ம ஆண்டவரை இப்படியே புடிச்சுக்கிறோமோ அவ்வளவுதான் நம்ம லைஃப் செட்டில்டு. நீங்க இங்க வெளியில பார்க்கும் போது உலகப்பரமா உங்களுக்கு அசெட்ஸ் இருக்குமான்னு தெரியல, பட் யூ வில் ஹாவ் அ பீஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பி லைஃப், தட் ஐ எம் வெரி ஷுர் ஆஃப் இட். ஸோ உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். Yes, the Lord is going to bless you in the starting, in the first 1ஆம் தேதி அதுமா Lord is going to bless you with all the riches and the desires of your heart. So moving forward to Edison brother and Akka. Thank you so much. Thank you, Aaron. Thank you so much. Once again, thank you everyone for joining. Now, I want to make certain announcement which I will make at the end of the meeting. சில அறிவிப்புகள் இந்த ஆராதனையோட கடைசியில நான் தெரிவிக்கிறேன். As of now, we are going to go directly to the message. இப்போதைக்கு நம்ம நேரடியாக நம்ம செய்திக்குள்ளாக நம்ம கடந்து போறோம். We have a wonderful, my dear brother Paul and Hildaka. I'm so happy for them. நம்ம மத்தியில இன்றைக்கு இந்த மாசத்தோட வாக்குத்தத்த மெசேஜ நம்ம கிட்ட ஷேர் பண்ண போறவங்க எங்களுக்கு ரொம்பவே பாசத்துக்குரிய எங்க அக்கா அண்ணன் பால் அண்ணன் அண்ட் ஹில்டாக்கா. We are really blessed to have them in our life. எங்களோட லைஃபோட டிராவல்ல கொஞ்சம் வருஷங்களா பழகுறோம் நாங்க. We have been together for a few years. But though it is few, we have really poured out our heart with each other. ஆமா, கொஞ்சம் வருஷம் தான் நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதுல எங்களோட ஒரு இன்டிமசி எப்படி there are few ஃபேமிலிஸ் எங்களோட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நாங்க இப்போ உரிமையோட எங்க அக்கா எங்க அண்ணன் அப்படிங்கிற ஒரு பயங்கர ஒரு உரிமைய Daddy God has given us the best beautiful family with us to travel with us. நாங்க நிறைய காரியங்கள் அவங்க கிட்ட நாங்க கத்துக்கிறோம், அவங்க எங்க கிட்ட இருந்து கத்துக்கிறாங்க, and we are traveling together. So today they will be sharing the word of God with you. இன்னைக்கு அவங்க நம்ம மத்தியில கர்த்தருடைய செய்தியை அவங்க நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. I know they have a lot of stuff to share. அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட இருக்குது, நிறைய நம்ம கத்துக்கலாம். They are traveling. If you give a book to Hildaka, she will just finish it in hours. ஒரு புத்தகத்துக்கு அக்காட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளவுதான், அக்கா அதை வாசிச்சு முடிச்சு நம்மளுக்கு அதோட சம்மரியா அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கறத அப்படி அழகா சொல்லி முடிச்சிருவாங்க. ஒரு 3 மணி நேரத்துல படிச்சு முடிச்சிருவாங்க ஒரு புக். ஆமா, ஒரு 3 மணி நேரத்துல she will complete the entire book. So we are really happy to have them. ரொம்ப சந்தோஷம் அவங்க இன்றைக்கு அவங்கள எங்க மத்தியில இருக்கிறது. So over to you, Paul and Hildaka.
ஆனா நீங்க எப்படி தேங்க்யூ டிரான்ஸ்லேட் பிரதர். பண்ணிப்பீங்களா இல்ல நான் டிரான்ஸ்லேட் பண்ணணுமா? இல்ல ஹில்டா பேசும்போது நீங்க கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க பிரதர். சரி, நீங்க பேசும்போது நான் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன், அது ஹில்டா டிரான்ஸ்லேட் பண்ணிடும். ஓகே ஓகே ஓகே, அதுக்கப்புறம் ஹில்டா வந்து மெசேஜ் கொடுக்கும், அது மட்டும் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அப்படி ஓகே ஓகே ரைட். ரியலி வி ஆர் தேங்க்ஃபுல். இந்த நாளில கூட பிரதர் சிஸ்டர் கிறிஸ்டின் சிஸ்டர் எக்ஸன் பிரதர் எங்க லைஃப்ல வந்தது எங்களுக்கு உண்மையாகவே பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட், பெரிய ஒரு சப்போர்ட். கடவுள் வந்து ஏற்ற நேரத்துல அவங்கள எங்க வாழ்க்கையில கொண்டு வந்து இணைச்சிருக்கிறாரு. அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். இந்நாள் கூட சிஸ்டர் ஐரின் சிஸ்டர் பேசின ஒரு வார்த்தையும் இட் வாஸ் ஜஸ்ட் என்கரேஜிங் மீ. அது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்றைக்கு வந்து ஹில்டா வந்து ஒரு சில காரியங்களை வந்து ஷேர் பண்ண போறாங்க. எக்ஸன் பிரதர் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக நான் கொஞ்சம் ஒரு சில காரியங்களை சொல்லி நாங்கள் மெசேஜை முடிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ரியலி வி ஆர் பிளெஸ்டு டுடே அண்ட் திஸ் மீட்டிங் வில் பி எ பிளெஸிங் டு us and to all of you who are joined here, and we as a family bless all of you and speak all the blessings in your life, abundance of blessing. And now over to Hilda Paul. She will share the word of God. அண்ணா 2 ஐடியில இருக்கீங்க. ரைட் ஓகே. Mute பண்ணிடுங்க. Okay. Am I audible? எஸ், ஒரே நிமிஷம். ஓகேக்கா, go ahead. Okay. Again, thank you so much. Okay. I'll speak in English. Brother will translate it Tamil. Is that yes. okay? Yeah. Okay. So I'm very grateful today. Actually, we both are so blessed to have this opportunity to speak to you all. நாங்க 2 பேரும் ரொம்ப ஆசீர்வாதமா உணர்றோம் உங்களோட பேசுவதற்கு. This is not a message. இது ஒரு செய்தி இல்ல. Whatever you're going to hear today is going to be God's promise for us. இன்னைக்கு என்னெல்லாம் நம்ம செய்ய போறோமோ அது எல்லாமே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். And every promise of God is a prophecy for us. ஆண்டவருடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நமக்கு தீர்க்க தரிசனமா இருக்கிறது. So whatever you're going to listen today, any moment you feel that this is what I want, wherever you hear God's word and you feel like, yes, this is what I need, say amen and that you agree to it. ஏதாவது நாங்க பேசும்போது ஏதாவது ஒரு பகுதியில ஆண்டவருடைய வார்த்தை உங்க இருதயத்தை தொடும் பொழுது நீங்க உடனே ஆமேன் அப்படின்னு சொல்லி ஒருமனப்பட்டு அதை பெற்றுக்கொள்ளுங்க. So when we are at a receiving mode, it is easy for us to get things quickly. அப்ப நாம பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மையில நம்ம இருக்கும் பொழுது நம்மளால ஈஸியா நம்மளால ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். Yes, amen. So whatever you're going to listen today, it's going to be a real blessing to you. I pray and I bless all of you, everyone who are listening, that today it's going to be a wonderful time. God is going to do a great thing and it's going to be life transforming to many of you. இன்னைக்கு உண்மையிலேயே நான் சொல்றேன், நீங்க செய்தியை கேட்கிற நீங்கள் யாவரும் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நான் உங்களை பிளஸ் பண்றேன். நீங்க ரொம்பவே ஆசீர்வாதமா இருப்பீங்க. இந்த செய்தி கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிக்கும். Yes. And the whole thing that we are going to share today is exactly what we sang just now with the worship of Irene and David. Yes, it's about thanks. It's about giving thanks to the Lord who has been so good to us.
இன்னையோட செய்தி வந்து வர்ஷிப்ல எடுத்த ஐரினும் டேவிடும் எடுத்த அந்த பாடலோட ஒத்த செய்தியா இருக்குது. இது தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துகிற ஒரு இருதயத்தோட நம்ம எப்படி பண்றது அப்படின்றதா இன்னைக்கு செய்தி. Yes, we are going to thank God for his goodness. We are going to see how God is good. நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அவர் நல்லவரா இருக்கிறதுனால அவரை எப்படி நன்றி சொல்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். Okay, so when we listen to this, let our hearts be like Mary when the angel came to her and said, this is what is going to happen to you. It was all shocking to her, but her response was only one thing: let it be unto me according to your word. அதாவது நம்மளோட இருதயம் மரியாதை போல இருக்க வேணும். ஏன்னா அவளை நோக்கி ஒரு செய்தி தேவதூதர் கொண்டு வரும் பொழுது அது வந்து ஒரு புரியாத ஒரு விஷயமா இருந்தாலும், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருந்தாலும், அவ வந்து ஆண்டவரே உம்முடைய சித்தப்படியே ஆக கடவுதுன்னு தன்னை விட்டு கொடுத்தா. Yes, this is in Luke chapter 1 verse 38. Mary says, let it be unto me according to your word. அதாவது லூக்கா 1ஆம் அதிகாரம் 1:38 38ஆம் வசனத்துல இருக்குது. அத சொல்றா மரியாள் சொல்றாங்க, தேவனே உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. Yeah. So our conversation today and our testimony today and our promise for today is going to be Psalms 145 verse 9. இன்னைக்கு நம்மளுடைய செய்தி, நம்மளுடைய வார்த்தை எல்லாமே வந்து சங்கீதம் 145 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Yeah, it's a quite a big chapter with nearly 21 verses, but this one verse we're going to concentrate. இதுல வந்து கிட்டத்தட்ட இது ஒரு பெரிய அதிகாரம், நிறைய இருக்குது. ஆனா அதுல நம்ம ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நம்ம பார்க்க போறோம். The Lord is good to everyone. He showers compassion on all his creation. கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. Yeah, so the verse says the Lord is good to everyone. கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். Okay, is always God good to you? தேவன் எப்பயுமே உங்களுக்கு நல்லவரா இருக்கிறாரா? ஆமா. When we ask such a question to anybody, the immediate answer might be yes. Yeah, because we want to say yes, God has been good. பாருங்க, யாருக்கிட்ட நீங்க இந்த கேள்வி கேட்டாலும் ஆண்டவர் உனக்கு நல்லவரா இருக்காரான்னு கேட்டோம்னு வச்சுங்களேன், உடனே வர பதில் எப்படி இருக்கும்னா, ஆமா ஆண்டவர் நல்லவரா தான் இருக்கிறாரு, அப்படிதான் இருக்கும் முதல்ல. But when we keep thinking about it, when you think a little bit deeper into our own soul, we know that there are so many times that we don't feel that God has been good to us. ஆனா நம்ம கொஞ்சம் ஆழமா இதை யோசித்தோம்னா, அநேக நேரம் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நல்லவரா இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வுக்குள்ள நம்ம கண்டிப்பா போயிருப்போம். Yeah, at times of pain, at times of suffering, at times of failure, disappointments, we think that where is God? Why hasn't been so good to me? The word says he's good, but he hasn't been so good to me. பாருங்க, நிறைய பிரச்சனைகள், தோல்விகள், நம்மளுக்கு வர நெருக்கங்கள் மத்தியில சில சமயம் ஆண்டவரே இருக்கீங்களா நீங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு அவருக்கு நல்லவராவே தெரிய மாட்டார் பாருங்க. Yeah, during difficult times we feel no, God is not here, he is not listening to my voice and he is not there, and our heart is full of complaints. We are ready to give complaint on him, to say that no, you have not done anything to me. கஷ்டமான சூழ்நிலையில ஆண்டவரே என் சத்தத்தை கேக்குறீங்களா, என் ஜெபத்துக்கு கேக்குறீங்களா, நான் பாட்டுக்கு புலம்பிட்டே இருக்கிறேன், நீங்க ஒண்ணுமே சொல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நாம புலம்பி தள்ளுறோம். அந்த புலம்பி தள்ளி நம்ம வந்து ஆண்டவர் நல்லவராவே இல்லைன்ற மாதிரியே நமக்கு தோணும் பாருங்க.
Yeah, that's quite normal. Anamari, when you get such questions like that and you want to ask God questions, it's okay. So it's normal. Don't feel bad about it. அந்த மாதிரி நீங்க யோசிக்கிற ஒரு நபரா இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. அது ரொம்ப நார்மல், எல்லாரும் பண்றதுதான். சில சமயம் நாங்களும் பண்ணுவோம். அதனால அதை பத்தி கவலைப்படாதீங்க. Yeah, and it's good. See, now it's not only that only when I pray that God listens, only when I am good and when I speak to him properly, he listens. No, even when you complain and when you not about others, even about himself to God, he listens. பாருங்க, சில சமயம் நம்ம நினைப்போம், நம்ம நல்லவங்களா இருந்தா ஆண்டவர் கேட்பாரு, உண்மையா இருந்தா ஆண்டவர் கேட்பாரு அப்படின்னு நீங்க இல்லைன்னா நீங்க ஜெபிக்கல, இன்னைக்கு பண்ணல அப்படின்னா அவர் கேட்க மாட்டாரு அப்படின்றது கிடையாது. நீங்க புலம்பனா கூட உங்க புலம்பலையும் அவர் கேட்கிற ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறாரு. Yes, we have such a person in the Bible and his name is Habakkuk. அதே போல இதே போல புலம்புற ஒரு நபர் தான் ஹாபக்குக். ஹாபக்குக்னு ஒரு புஸ்தகம் இருக்கு பழைய ஏற்பாடுல. அதுல ஒரு தீர்க்கதரிசி, அவரும் புலம்புறாரு. Habakkuk is actually one of my favorite book in the Bible. See, it's a very small book, only 3 chapters, but when you read it, you get immense of the thing about God. இந்த ஹாபக்குக்கின் புஸ்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச புஸ்தகம். இதுல மொத்தமே 3 சாப்டர் தான் இருக்குது. ஆனா அதை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம இருதயத்தை இழுக்கிற ஒரு விஷயங்களா இருக்கும், தொடுகிற ஒரு விஷயமா இருக்கும். Yeah, because I feel somewhere I'm similar to Habakkuk, because I am also a person who wants to complain. There were times when I complained, God, you're not there for me. You are there for everyone, but not for me. And just like Habakkuk, I used to straight away fight with God. That's why I like him. அதாவது சில சமயம், நிறைய சமயம் நான் ஆண்டவர்கிட்ட புலம்பி இருக்கிறேன், நான் ஆண்டவர்கிட்ட கதறி இருக்கிறேன். ஆண்டவரே, என்ன நீங்க பதில் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா அப்படிலாம் கேட்டிருக்கிறேன். அப்படி பார்க்கும் போது ஹாபக்குக்கை பார்க்கும் போது என்ன பாக்குற மாதிரியே இருக்கும். Yeah. So see, it's just 3 chapters. I'm just going to give you a biblical example. So anyone who has got questions, who has got complaint against God, this is your prophetical message for you today. So like Habakkuk, if you have got complaints, give it, tell it to God, because that's what Habakkuk does in chapter 1. பாருங்க, ஒருவேளை நீங்க ஹாபக்குக் மாதிரி ஒரு புலம்புற ஒரு நபரா இருந்தீங்கன்னா, நீங்க இதுதான், இந்த செய்தி தான் உங்களுக்கு தீர்க்க தரிசன செய்தி. அதனால நீங்க புலம்புற ஒரு நபரா இருந்தா இந்த கவனமா கேளுங்க. உங்களுக்கு எந்த கேள்வியா இருந்தாலும் அந்த கேள்விக்கான பதில ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். When you get time, do read that. So I'm just going to tell in a brief way what is there in the book, and then I'm going to tell you about myself, how I was so fascinated by Habakkuk. பாருங்க, நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நீங்க அந்த ஹாபக்குக் புஸ்தகத்தை போய் வாசிச்சு பாருங்க. அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா நான் வாசிக்கும் போது இந்த புஸ்தகம் என்ன ரொம்ப ரொம்ப தொட்டுச்சு. In chapter 1, Habakkuk complains to God, and he says he's full of complaints that God, you say you're there for Israel, but look at the around us. Everywhere there's suffering, there's killing, there's cheating, corruption, just like how we have now. பாருங்க, ஹாபக்குக் முதல் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, நீர் இஸ்ரவேலின் தேவன்னு சொல்றீங்க, இஸ்ரவேலுக்காக இருக்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா சுத்தி நடக்கிற காரியங்கள் பாருங்க, எல்லா அக்கிரமங்கள் நடக்குது, கொலை நடக்குது, எல்லா விதமான ஏமாத்து வேலைகள் நடக்குது. ஆனா நீங்க இருக்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா இதெல்லாம் நடக்குது அப்படின்னு அவன் புலம்புறான். Yeah, and in the first chapter itself, God replies. The Lord replies. பாருங்க, ஆனா அந்த முதல் அதிகாரத்திலேயே ஆண்டவர் ஹாபக்குக்கு பதில் கொடுக்கிறார். But Habakkuk is not satisfied. You see, again he complains. He complains, and then he waits for the Lord answer. பாருங்க, புலம்புனாலும்
முதல் அதிகாரத்துல அவன் புலம்பி ஆண்டவர் அவனுக்கு ஒரு பதில் கொடுத்தாலும் அவன் என்ன பண்ண திரும்பவும் புலம்பதான் செய்யறான். முதல் அதிகாரத்துல புலம்புறான், அதே அதிகாரத்துல பதிலும் கொடுக்குறாரு. இருந்தாலும் அது அவனுக்கு மனசுல திருப்தியா இல்லை. திருப்தியா இல்லனாலும் அவன் திரும்பவும் புலம்புறான் ஒவ்வொரு தடவையும். Yeah, and see, so just as I told you, if you have questions today in your heart that you want to ask God, remember that even if it is your polumble, even if it is your lamentations, even if it is hard questions that you cannot ask anybody, ask your Father God. He is ready to reply, and he is always just and faithful to answer any complaint that you have. பாருங்க, நீங்க ஒரு புலம்புற ஒரு நபரா இருக்கலாம். நீங்க ஒரே உங்களுக்குள்ள 1000 கேள்விகள் இருக்கலாம். நான் சொல்றேன், நீங்க என்னதான் இருந்தாலும் உங்களுக்கான பதில கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பனா அவர் இருக்கிறார். Yes, and see, the thing which comes after this is very important. What we do actually is when you just think it over, when we fight and when we complain to another person, what we do is we never wait for the reply, for them to respond. We just walk away from that place. பாருங்க, நிறைய நேரம் நம்ம சில பேர்கிட்ட நம்ம புலம்புவோம், நம்ம திட்டுவோம். கோபத்துல அப்படி வேகமா திட்டிட்டு அவங்க அதுக்கு பதில் என்ன கொடுக்குறாங்கன்னு சில பேர் நம்ம வெயிட் பண்ண மாட்டோம். பாருங்க, நம்ம அப்படியே திட்டிட்டு நம்ம பாட்டு நவுந்து வந்துருவோம். Yeah, but you see, when you see Habakkuk, the second chapter begins that way, that he waited. He climbed up the watchtower. He stood at the guard post and waited to see what the Lord had to say and how he will answer my complaint. That was how he responded. பாருங்க, இந்த 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, அவன் புலம்பிட்டு ஆண்டவரோட்டு போகல. ஆனா அவன் தான் நிக்க வேண்டிய ஒரு ஸ்தானத்துல அந்த உயரத்துல போய் அவன் நின்று ஆண்டவர் என்ன பதில கொடுப்பாரு அப்படின்றதுக்கு காத்திருக்கிற ஒரு மனுஷனா இருந்தான். Yeah, he waited on him, and that is what we also have to do. Many times when we face difficult times and we want answers, answers may not come instantly, but definitely there's an answer. But we have to wait on the Lord and know that he will definitely answer to all our questions. பாருங்க, நமக்கு பதில் வரணும், பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் தான். ஆனா கொடுக்காத மாதிரி தெரியும். ஆனா நீங்க காத்திருந்த நம்பிக்கையோட காத்திருந்தீங்கன்னா அவர் நிச்சயமாக பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவரா இருக்கிறார். Yeah, you know why he answers? Because God is good. God is good. God's goodness is not based on our performance or our questions. It is based on what Jesus already did for us on the cross. பாருங்க, ஏன் அவர் உன் புலம்பலுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவரை எப்படியோ அவர் பதில் கொடுப்பாரு, கொடுத்துதான் ஆவாரு. ஏன்னா அவர் கொடுப்பாரு. ஏன் தெரியுமா கொடுப்பாரு? ஏதோ நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்றன்னு கிடையாது. எல்லாட்டினா நீ ரொம்ப புலம்புற அதனால பதில் கொடுக்குற அப்படின்றதும் கிடையாது. ஆனா ஏன்னா அவர் நல்லவரா இருக்கிறாரு, அதனால பதில் கொடுக்கிறாரு. இயேசு சிலுவையில அவர் பிதாவுடைய நன்மைய செஞ்சு காட்டுறதுனால அவர் நமக்கு பதில் கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார். Yeah, so but during Habakkuk's time, Habakkuk was so confident. He knew his Lord, he knew his God. He knew that even if he complains, God is going to answer him definitely. And that's why he took time to wait on the Lord. And as you see in the chapter, it says the Lord replies. And the whole of that chapter, the Lord is giving him an answer. பாருங்க, ஆபக்கூக் ஒரு காத்திருக்கிற ஒரு மனுஷனா இருந்தா, என்னதான் அவன் புலம்புற ஒரு மனுஷனா இருந்தாலும் தேவனுடைய சத்தத்தை கேட்கறதற்கு ஒரு காத்திருக்கிற ஒரு மனுஷனா இருந்தா. அதனாலதான் அந்த அதிகாரங்களை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த புத்தகத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு பதில் கொடுக்கிறவரா இருப்பார். Yes, even today, whatever circumstances you're in, God is going to answer your prayer. God is going to reply to all your questions. God is going to respond to every situation of your life.
பாருங்க, என்னதான் இருக்கலாம் உங்க சூழ்நிலை, என்னதான் நெருக்கடியா இருக்கலாம், இன்னைக்கும் நான் சொல்றேன், ஆண்டவர் என்ன நீங்க புலம்புனாலும் என்ன கேள்வி வச்சிருந்தாலும் தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார். Yes, because he is a very good father. ஏன்னா அவர் ஒரு நல்ல தகப்பன். When we come to chapter 3, when you see the Bible, and you have a heading before every chapter. The first chapter says Habakkuk's complaint. The second chapter is what the Lord replies. There's a second complaint. He also has a second complaint. And chapter 3, the final chapter says Habakkuk's prayer. பாருங்க, இந்த ஹாபக்குக் புஸ்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதிகாரத்துல ஹாபக்குடைய கம்ப்ளைண்ட் இருக்கும். அவன் சொல்ற குற்றச்சாட்டுகள் இருக்கும். ரெண்டாவது சாப்டர்ல பாத்தீங்கன்னா அவன் அங்கேயும் ஒரு குற்றச்சாட்டு கொடுப்பான். ஆனா அந்த குற்றச்சாட்டுக்கு ஆண்டவர் ஒரு பதில கொடுப்பார். மூணாவது அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா அவன் குற்றச்சாட்ட மாட்டான். ஆனா அந்த மூணாவது அதிகாரத்துல என்ன போட்டிருக்கோம்னா ஹாபக்குக்கின் ஜெபம் அப்படின்னு போட்டிருக்கோம். Yes. See, that is how Habakkuk's complaints changed to Habakkuk's prayer after listening to the God's reply. பாருங்க, அப்பதான் அதனாலதான் ஹாபக்குக்கின் புலம்பல் ஹாபக்குக்கின் ஜெபமாய் மாறினது. ஏன்னா அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டான். Yes, even today. See why the chapter 3 says he was filled with awe, such astonishment of what he had heard the Lord say. ஏன்னா அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, அவனுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு. ஏன் அந்த மகிழ்ச்சி எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுல இருந்து வந்துச்சு. The answer what God gave. He was grumbling over all the situation that was around him, but God had a very beautiful answer for him. It was not going to change his situation immediately. The Lord's reply was about something what he is going to do in the future. So that made, Habakkuk heard that answer, and he turned whole of his complaints turned into prayer. And he was filled with awe and thankfulness and gratitude towards God. பாருங்க, ஹாபக்குக்குடைய புலம்பலுக்கு தேவன் கொடுத்த பதில் அவனுடைய சூழ்நிலைய உடனே மாற்ற போறது இல்ல. ஏன்னா தேவன் பேசின காரியங்கள்லாம் வருங்காலத்தை குறித்து பேசினாரு. ஆனாலுமே அந்த பதில் அவனுக்கு கிடைக்கும் போது தன்னுடைய இருதயத்துல ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம் அவனை நிரப்புனதுனால அவனுடைய புலம்பல் அப்படியே ஜெபமாய் மாறினது. Wow, yes. So he says, chapter 3 verse 16, I will wait quietly for the coming day, because now he knows what is going to happen and what God is going to do for him. So I will wait quietly for the coming day. ஆபக்குக் 3ஆம் அதிகாரம் எத்தனை வசனங்க? 16. 16வது ஆபக்குக் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆபக்குக் சொல்றான், நான் அமர்ந்திருந்து வரும் நாட்களை குறித்து நான் காத்திருப்பேன். காலத்துக்காக நான் காத்திருப்பேன், அந்த நாட்களை பார்க்கறதுக்காக காத்திருப்பேன் அப்படின்னு நான் சொல்லுவான். So but the present situation for him was not that. To that he says, see, I'm just going to read. We all of us know this, and we know it by heart, and we sing songs with these verse 17 to 19. Chapter 3 verse 17 to 19. It says, even though the fig trees have no blossoms and there are no grapes on the vines, even though the olive crops fail and the fields lie empty and barren, even though the flocks die in the fields and the cattle barns are empty, yet I will rejoice in the Lord. I will be joyful in the God of my salvation. அண்ணா தமிழ்ல கொஞ்சம் வாசிறங்கண்ணே. யாராவது தமிழ் பைபிள் இருந்தா கொஞ்சம் டக்குன்னு எடுத்து வாசிங்க. அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கூடாமல் போனாலும்,
அந்த இது எல்லாருக்குமே we all know it. எல்லாருக்கும் கர்த்தருக்குள் தெரிஞ்ச நான் மகிழ்ச்சியாய் இருப்பேன். இந்த யாரோ ஒருத்தர் வாசிக்கிறாங்க. வாசிங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கள் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட சங்கீதம். Yes. See how true? His situation did not change immediately, but he came to know the goodness of God. பாருங்க, அவன் சூழ்நிலை உடனே மாறல. ஆனாலும் அவன் தேவனுடைய நன்மையை பார்த்தான். தேவன் நல்லவர் என்பதை பார்த்தான். Yeah, he knew that no matter what the situation is, Lord is going to do a great thing for me. That's what he thought, and great thing for the Israelites, for every one of us. This is the same, stands the same for you and today. பாருங்க, அதாவது அவனுக்குள்ள தேவன் கண்டிப்பாக ஒரு நன்மையான காரியத்தை செய்வாரு, நல்லதை செய்வாரு, ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாரு, கண்டிப்பா அவர் செய்வாரு அப்படின்ற ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி அவனுக்குள்ள அவனை நிறைக்கும் பொழுது, நிறைவுக்குள்ள அவன் கடந்து வந்தான். இதே காரியத்தை தான் உங்க எல்லாருக்குமே ஆண்டவர் செய்ய போறாரு. Yes. See, when he understood the goodness of God, he was able to rejoice. Though no matter the situation, he was able to be filled with joy. And he says, I will rejoice in the Lord. I will be joyful in the God of my salvation. அவன் தெரிஞ்சனா அவன் சொல்றான், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் நான் எம்பி இருப்பேன். அது என்ன சொல்லிருக்கேன்னு தெரியல, நான் மனப்பாடமா சொல்றேன். Yes, amen, amen. This is what is for us. No matter what the situation is, when we start thinking about how God is good and good to me, and he's always going to be good to me, he's always good, he's always faithful, then we know we can keep on moving forward with that goodness, God's goodness in our mind. நம்ம முன்னேறி போவதற்கு நம்ம எப்பயுமே மனசுல வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவர் எப்பொழுதும் நல்லவராதான் இருக்கிறாரு, நன்மை செய்கிறவரா இருக்கிறாரு, உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. ஏன் அப்படின்ற விஷயம் நம்மள எப்பயுமே நினைச்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம மனசை வச்சுக்கிட்டே இருக்கணும். Yes, yes. God's goodness is the answer to your worry. If you have any worry in your heart, do you worry about something? God's goodness is the answer. Do you worry about, do you have any? Yeah. நீங்க எதை குறிச்சாச்சு கவலைப்பட்டுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதுக்கு பதில் என்னன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதுதான் பதில். Yeah. Do you have any regret? Ayo, this I did not do, I could have done like this. Any regrets that you have in your heart? God's goodness is the answer. ஒருவேளை ஐயோ நான் தப்பு பண்ணிட்டனோ, ஏன்னா அப்படி பண்ண, தெரியாம யோசிக்காம பண்ணிட்டேன அப்படின்னு நீங்க மனஸ்தாபப்பட்டீங்கன்னா, அங்கேயும் நான் சொல்றேன், தேவனுடைய நன்மை, அவர் நல்லவர்ன்ற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு எப்பயுமே இருக்கும். You might have pain or grief which you feel, oh, I can never come out of this. No, God's goodness is the answer for your pain and your grief. ஒருவேளை மனசுல ஒரு வேதனையோட ஒரு வலியோட நீங்க இருப்பீங்கன்னா, அங்கேயும் உங்களுக்கான பதில் என்னன்னா, கர்த்தர் நல்லவரா இருக்கிறாரு, அவருடைய நன்மை வெளியில கொண்டு வர. Yeah, even at this moment, when you're listening to this word, you have any pain or worry or regret or anything which is disturbing you, I rebuke it in the name of Jesus. You're getting completely healed this moment. Amen. பாருங்க, இப்ப கூட
ஒருவேளை நீங்க மனசுல வேதனையோட உட்கார்ந்து இருப்பீங்க, மனசுல மனத்தாங்களா இருப்பீங்க, அப்படியே உங்களுக்கு வலி தாங்க முடியாத ஒரு வலியா வேதனையா இருக்கா, அதை இயேசுவின் நாமத்தினாலே நான் கடிந்து கொள்ளுகிறேன். உங்களை ஆண்டவருடைய அன்பு உங்க இருதயத்தை தொடட்டும்னு சொல்லி நான் பேசுறேன். Amen, amen. Just like Habakkuk, I told you, I'm going to tell you about myself. I had a very rough childhood because of my parents, and I always used to think that I am not good enough. பாருங்க, நான் எங்களை பத்தி சொல்லுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என்னுடைய சிறு வயசுல இருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தான் நாங்க வளர்ந்தேன். ஏன்னா எங்க அப்பா அம்மானால எனக்கு அந்த கஷ்டம். ஆனா அதன் மத்தியில நான் வளர்ந்து வந்தேன். I used to think that I am not good enough. நான் வந்து நாம ஒன்னும் பெரிய அந்த அளவுக்கு சிறப்பான ஆள் இல்ல, நான் அந்த அளவுக்கு ஒன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஆள் இல்ல அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். Yeah. Sometimes I used to hate, not sometimes, I used to hate my dad and my mom because I felt they were never there to support me. நான் எப்பயுமே எனக்கு எங்க அப்பா அம்மா மேல ஒரு கோபம், ஒரு வெறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நான் எப்படி நினைப்பேன் அப்படின்னா, அவங்க எனக்கு வந்து எந்த விதத்திலயுமே எனக்காக எதையும் பண்ணல அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். And I used to have this kind of anger and resentment in my heart. I remember till my college, when I started going to college, I had this thing in my heart. பாருங்க, எனக்குள்ள ஒரு கோபம், ஒரு வெறுப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்ப வரைக்கும் அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் எனக்கு அது இருந்துச்சு. So when I started going college, I had my baptism that year. அந்த வருஷம் காலேஜ் போயிட்டு இருக்கும் போது, காலேஜ் படிக்கும் போதுதான் நான் வந்து ஞானஸ்தானம் எடுத்தேன். But even before that, when I was in my 8th standard, I had given my heart to the Lord, and I accepted Him as my Savior. And I had a very kind of close relationship with God, not as a father, but God. பாருங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன். ஆண்டவரோட நான் ஒரு உறவு வச்சுக்கிட்டு இருந்தேன். அவரை இப்ப நான் அப்பாவா பாக்குறேன். ஆனா அப்ப நான் அப்பாவா பார்க்கல, தேவனா அவரை பார்த்தாலுமே நான் வந்து அவரோட ஒரு உறவு வச்சுக்கிட்டு இருந்தேன். Yeah, I knew that He was God. He was someone very big and He can do everything, because I felt very lonely here in the world. I thought the only person I have is God, and He will do everything for me. ஏன்னா நான் வந்து எனக்குள்ள ஒரு தனிமை எப்பயுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால அவர் வந்து ஒரு தேவன், ஏதோ ஒரு இடத்துல அவர் எங்கேயோ ஒரு மூலையில அவர் இருக்காரு. அதனால அவர் நினைச்சா நமக்கு எது வேணாலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். Yeah. So you won't believe, I studied in Delhi University, and there's a story behind the way I got my admission. Because I was going to a Pentecostal church, the college that I studied was a Roman Catholic, Jesus and Mary College, and the principal, when I went for my application for admission, she just took the application like this, and in front of me, she just threw it like this, so that application flew in front of me and went and dropped somewhere below a big table. It cannot be removed. With the anger, what she said was, "What you people Pentecost, you people think that you call yourself a church and you're coming here?" No, that was her way of preaching. அதாவது நான் டெல்லி யூனிவர்சிட்டியில தான் நான் படிச்சேன். அங்க படிக்கும் போது அங்க அட்மிஷன் வாங்கினதுக்கு எனக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. நான் வளர்ந்ததெல்லாம் ஒரு பெந்தகோஸ்த சர்ச்சோடைய. Yeah, okay. At that time, we were going to a Pentecost church. அந்த டைம்ல நாங்க ஒரு பெந்தகோஸ்த சர்ச் அங்க போயிட்டு இருந்தோம். ஆனா எனக்கு அட்மிஷன் நான் வாங்க வேண்டிய காலேஜ் வந்து ஒரு கத்தோலிக்க காலேஜ். ஸோ என்னுடைய அப்ளிகேஷன் வாங்கி அந்த பிரின்சிபல் வந்து அதை வாங்கும் போது அந்த என்னோட அப்ளிகேஷன் அப்படி மூஞ்சி மேல அப்படி விசிறி அடிச்சாங்க. அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டேபிளுக்கு இல்லையா ஏதோ ஒரு இடத்துல போயிடுச்சு. அதை எடுக்கவே முடியாத மாதிரி ஒரு இடத்துக்கு போய் விழுந்துருச்சு. அப்ப அவங்க கோவத்துல அவங்க சொல்றாங்க, என்ன பெரிய பெண்டிகாஸ்ட் பெருசா என்னமோ பண்டிகாஸ்ட் இப்போ என்னமோ எங்க கிட்ட வரீங்க அட்மிஷனுக்குன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. நீங்களும் உங்களை ஒரு சர்ச்னு எப்படி கூப்பிட்டுக்கிறீங்க? That was her remark. So English சொல்றீங்க. So what happened was, I thought, okay, I will not get admission to this college, and I when at the
day of the results. No, I never bothered to go and see. ஸோ நான் நினைச்சேன் அவ்வளவுதான், இந்த காலேஜ்ல எனக்கு அட்மிஷன் கிடைக்காது, அதனால நான் திரும்பி பார்க்கவே இல்லை. நான் பாட்டு போயிட்டே இருந்துட்டேன். Yeah, but see how God had been good. I got admission to that college, and it was a big miracle. The college that I studied was a very big college. This is where Priyanka Gandhi studied. That she was my senior, so I had got a best opportunity to study in a very prestigious college. பாருங்க, ஆனா எனக்கு அந்த அட்மிஷன் என்னையே தேடி வந்துச்சு. எனக்கு வந்த விதமே ஒரு பெரிய ஒரு அற்புதம் தான். நான் படிச்ச காலேஜ்ல தான் பிரியங்கா காந்தியும் படிச்சாங்க. அவங்க எனக்கு சீனியரு. அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு அதிசயமா இருந்துச்சு. Yes. So I felt, oh wow, that was really a miracle in my life. I can never forget. That's one such incident I knew, because on my face, she threw the application. I knew that the application never be found because it has got somewhere down, disappeared. But I don't know how I got the admission to that college. And even today, I am so thankful and grateful to God for that wonderful thing that He did to me. அதாவது அந்த காலேஜ்ல அந்த பிரின்சிபல் அப்ளிகேஷன் வாங்கி தூக்கி வீசும் போது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு டேபிள் கடையில ஏதோ ஒரு குப்பை மாதிரி போய் அடியில போய் உட்காந்துச்சு. நான் அதை கூட பார்க்காம அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நான் பாட்டு கிளம்பி வந்துட்டோம். எப்படி என்னை கூப்பிட்டு எனக்கு அட்மிஷன் கொடுத்தாங்கன்றது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஆனா அது ஒரு பெரிய ஒரு அதிசயம் தேவன் என் வாழ்க்கையில செஞ்சது. Yeah, today, if any of you, those who are listening to me, you have any such circumstances or situation where you think this is not going to happen, nadakave nadakadu, you think that way? No. God is so good that He has 101 ways to make things happen for you. ஒருவேளை நீங்களும் இதே போல ஒரு சூழ்நிலையில நீங்க போய்கிட்டு இருந்தீங்கன்னா, இதே போல ஒரு நெருக்கடியில இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு அவருக்கு 101 வழிகள் இருக்குது. அதனால நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத விதத்துல அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். Yes, amen. And that's going to happen very soon. நீங்க நினைக்கவே மாட்டீங்க. You will never believe, but it will happen for sure, because God's goodness follows us. பாருங்க, வெகு சீக்கிரத்துல நடக்க போது, நீங்க ரொம்ப வேகமா நடக்க போது, கண்டிப்பா அது நடக்கும். நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத விதத்துல நடக்கும். ஏன்னா தேவன் நல்லவராய் இருக்கிறார். Yeah. See, when I was studying college, our friends used to do this, forecast and see. So a girl who could do palmistry, she saw my palm and she said, you have a very short life. By the time you're 40, you're going to die. காலேஜ்ல ஒரு பொண்ணு இருந்துச்சு. அது கை ரேகைய பார்த்து குறி சொல்லுவா. அதனால அந்த பொண்ணு என் கை ரேகைய பார்த்துட்டு, உனக்கு ஆயுசு ரொம்ப கம்மி, 40 வயசு ஆகும் போது நீ செத்துருவ அப்படின்னு எனக்கு என்னுடைய உள்ளகைய பார்த்துட்டு அவன் எனக்கு சொன்னான். Just imagine, I was just a college going student. How would I think? ஐயோ இன்னும் ஒரு 10 years தான், 10 or 20 years I have to live my life. And yeah, பாருங்க, இந்த மாதிரி சொன்னேன்னா நான் ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு, நான் எப்படி யோசிப்பேன், இன்னும் ஏதோ ஒரு 10-15 வருஷம் தான், எவ்வளவுதான் நம்ம உயிரோடவே இருக்க போறோம், அதுக்குள்ளேயே நம்ம வாழ்ற வரைக்கும் வாழ்ந்துடணும் அப்படி அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. I had a fear. I'm going to die. So I wanted to do things. I had a lot of imagination. I wanted to be good to God. I wanted to be good to my husband. I wanted to be good to my dad and mom. So I started reconciling with everyone. I wanted, God, please help me. I want to die. When I die, I want to go to heaven. And I don't want to have even if I die at a young age, let it be good and proper, and I want to be in the good books, in your good books. பாருங்க, நீ செத்து போயிருவ, 40 வயசா உயிரோட இருப்பேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என் மனசுல எப்படி வருதுன்னா, ஐயோ நம்ம செத்தாலும் அட்லீஸ்ட் பரலோகத்துக்காச்சும் போயிடணும். அதனால எல்லாரையும் மன்னிக்க ஆரம்பிச்சேன். எங்க அப்பா அம்மா கிட்டலாம் எங்க அப்பா அம்மாவையும் மன்னிக்க ஆரம்பிச்சுட்டு, ஆண்டவரே என்னை எப்படியாவது
பரலோகத்துக்கு கூட்டு போயிருங்க. ஒருவேளை சீக்கிரம் சேர்த்தாலும் பரவாயில்ல, ஏதோ உம்முடைய பார்வையில நீர் என்ன குறித்து எழுதின புத்தகத்துல கொஞ்சம் நல்லதா எழுதி வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் நான் பரலோகத்துக்காச்சும் வந்துருவேன் ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். Really? Yeah, that happened because that fear of death, that I'm going to die soon, made me change myself. That anger, that resentment that I had in my heart, no, I changed it. I wanted to please God in everything I did. அந்த மரண பயம்னு ஒரு பயம் வந்த உடனே நம்ம வாழ்க்கையே மாறிச்சு பாருங்களேன். எப்படியாவது நல்லவங்களா வாழ்ந்துடணும் அப்படின்ற முயற்சி ரொம்ப அதிகமாயிடுச்சு. எல்லாரும் கூடயும் சமாதானமாக ஆரம்பிச்சிச்சு. இத்தனை வருஷமா இருந்த கோபம், கசப்பு எல்லாத்தையுமே தூக்கி போட ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் தேவனுடைய பார்வையில நான் நல்லவளா இருக்கணும் அப்படின்றதுக்காக. Yeah. See, it was not easy. I asked God, see, you are going to give me a short life. You tell me what I have to do. And, he took that opportunity. He never told me that what you're thinking is wrong. He said, okay, this is the way you're coming to me. Come. He told, go. First, forgive your parents. Forgive everyone around you. Take away that anger. And slow and steady. It took me years to change my heart to love others. பாருங்க, தேவன் நீ யோசிக்கிறது தப்பு, ஏதோ சொல்லிட்டான் அதுக்காக நீ செத்துவேன்றது கிடையாது அப்படிலாம் என் ஆண்டவர் என்ன சொல்லவே இல்லை. சரி, இப்படி யோசிச்சுக்கிட்டு தான் என்கிட்ட வரியா, சரி வா அப்படின்னு சொல்லி, ஓகே முதல்ல உங்க அப்பா அம்மாவை பண்ணி, உன்னை சுத்தி இருக்கிறவனை பண்ணி, யாரு கூட எல்லாம் உனக்கு கஷ்டப்பு இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி போடு அப்படின்னு சொல்லி ஒரு சில வருஷங்களா கர்த்தர் என் இருதயத்துல வேலை செஞ்சு எல்லாத்தையும் தூக்கி போட வச்சார். Yeah. And those were the times, when I got married to my husband and I had children. It's years. I'm not talking about one instant or one moment. It's years. And we got married late. When I got married, I was 27 and he was 28 years old. So, இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு சில வருஷங்கள் ஆச்சு. பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அவருக்கு நாங்க கல்யாணம் பண்ணும் போது எனக்கு வயசு 27, அவருக்கு வயசு 28. So then I had to obey my husband. I had to be a good wife. Then after my children, I had to be a good mother. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் வீட்டுக்காருக்கு நான் நல்ல பொண்டாட்டியா இருக்கணும், என் பிள்ளைகளுக்கு நான் நல்ல அம்மாவா இருக்கணும். இது எல்லாமே என் இருதயத்துல ஆண்டவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. Yeah. Then when after my children and after my husband, I didn't want to die. அதுக்கப்புறம் எனக்கு புருஷன் ஒண்ணு வந்த பிறகு, பிள்ளைங்கன்னு ஒண்ணு வந்த பிறகு, இப்ப எனக்கு சாக பிடிக்கல, சாக கூடாதுன்னு நான் நினைச்சேன். So I changed my prayer. No, I don't want to die. I want to live a long life. I want to see my children's marriage. I want to see my grandchildren. I want to see my grandchildren's children. My prayer changed. அப்புறம் பாத்தீங்கன்னா மரணம் சாவக்கூடாதுன்னு நினைச்சு என் ஜெபம் மாற ஆரம்பிச்சிச்சு. இல்ல நான் என் பிள்ளைகளோட கல்யாணத்தை பார்க்கணும், பிள்ளைகளோட பிள்ளைகளை பார்க்கணும், அதுக்குள்ள பேர பிள்ளைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட ஜெபமே முற்றிலுமா மாற ஆரம்பிச்சிருச்சு. Yeah. You know what? As these things were going on, God changed my heart. And the 40th year, when I completed my 40th year and when I entered 41, you should have seen me. I knew that I had a wonderful God and he is going to give me a long, long life. And I was so thankful and so grateful. I knew, Lord, thank you for being with me all these days. It was only his goodness. It was not that I was very good. I was failure in trying to please him. பாருங்க, 40 வயசு ஆகி 40 வயசு முடிஞ்சு 41வது வயசு வரும்பொழுது எனக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. என் வாழ்க்கையில ஆண்டவர் ஆஹா இதை தாண்டிட்டோண்டா அப்படின்ற மாதிரி என் மனசுல ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அப்ப அதாவது நான் எல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணன்றது கிடையாது, அதுலயுமே நிறைய தோல்விகள் தான் என் வாழ்க்கையில இருந்துச்சு. ஆனா அதன் மத்தியிலையும் தேவன் எனக்கு நல்லவரா இருந்து என்னை இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு வர்றாரு.
Yeah, there were times when I used to feel என்னோட imagination, this was my imagination, that I used to think in the world, when you want to live in this world happily, you need three things. One thing should be, you should be very beautiful, or you should be very intelligent, or you should be very rich, super rich. I was none of these three. அது என் வாழ்க்கையில நான் என்ன நினைச்சேன்னா, நல்லா வாழணும் அப்படின்னா 3 முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பா தேவை. அதாவது ஒண்ணு, ரொம்ப அழகா இருக்கணும், இல்ல ரொம்ப அறிவாளியா இருக்கணும், இல்ல நல்லா கை நிறைய பணம் உள்ள ஆளா இருக்கணும். இதுல இந்த 3மே என்கிட்ட கிடையாது. Yeah, but God told me, you don't need those three things. There's one thing that you need that is more than enough, and that is God himself. That is God, me. God is more than enough. If you have God with you, if you have God in you, if you believe and if you agree to whatever he says, that is more than enough. பாருங்க, இந்த 3மே என்கிட்ட இல்ல. ஆனாலும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, இந்த 3மே உனக்கு தேவையில்லை, உனக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், அது நான் தான். நான் உன் கூட இருந்தா போதும், உனக்கு எல்லாமே இருக்கும். இதுதான் நம்ம ஆண்டவர். See, 2 Corinthians chapter 9 verse 8. I'm going to read this. 2 Corinthians chapter 9 verse 8. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 8. அது 8. 9. 9ஆம் See, அதிகாரம் 8ஆம் வசனம். and God will generously provide all your need. Then you will always have everything you need and plenty over to share with others. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். Yes, this is a promise coming right unto every one of you who think that you have some kind of a shortage. ஒருவேளை ஏதாவது ஒரு குறை இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு நேரா இந்த வார்த்தை தீர்க்கதரிசனமா வருகிறது. தேவன் ஒரு குறைவு இல்லாம உங்களை நடத்துறார். He will generously provide every need, everything that you need. அவர் தாராளமாக நிறைவாக உங்களுக்கு தன்னுடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். Yes, he's such a wonderful God that he's going to remove the pain you have, the worry you have, the regret, shame. Sometimes we carry shame. Oh, I've not done this, I've done this. That shame, he removes everything from your heart. The one thing that will remove it is thinking about God's goodness. நீங்க அதாவது உங்களுக்குள்ள நான் இன்னமும் என்கிட்ட சில குறைகள் இருக்குது அப்படிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா, தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்குள்ள இருந்து எடுத்து போடுற, உங்களுக்குள்ள இருக்கிற குறைகள், உங்களுக்குள்ள இருக்கிற வெட்கம், எவ்வளவோ விஷயங்களை குறித்து வெட்கம் இருக்கலாம், இது எல்லாத்தையுமே தேவனுடைய நன்மை உங்களுக்குள்ள இருந்து அதை எடுத்து போடும். Yeah. Just identify yourself with God the Father. See, it took me years after I started coming to another church. Nowadays, we are going to Pastor Jesudian's church. Really, until then, I thought God was God. But I had never seen God as a loving Father. But once I understood that my God was a loving Father, the whole viewpoint changed. பாருங்க, ஒரு காலத்துல தேவனா பார்த்துக்கிட்டு இருந்தா, அவரை நான் தகப்பனா எனக்கு பார்க்க தெரியல. ஆனா ஆண்டவர் என் வாழ்க்கையில தேவனை தகப்பனா பார்க்கக்கூடிய ஒரு கிருபை எங்களுக்கு கொடுத்தாரு. நாங்க அப்போ ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நாங்க பாஸ்டர் ஜெசுடியன் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கோம். ஆண்டவர் எங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதன் மூலமா எங்களுக்கு ரொம்ப நிறைய வாழ்க்கையில ஆண்டவருடைய நன்மையை நாங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். Yeah, I keep telling myself, I have a good father. I have a good father. A father who is always concerned about me.
நான் எப்பயுமே எனக்கு நானே சொல்லிக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, எனக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறாரு, எனக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்காரு, அவர் என்னை குறித்து நல்ல விஷயம், எப்பயுமே நல்லதா யோசிக்கிற ஒரு நல்ல தகப்பனா இருக்காருன்றத நான் எனக்கு நானே சொல்லிப்பேன். Recently, the last year, the whole year, I had a physical sickness. I had a gallbladder stone. Those who are close to us, both Brother Edson and Frislin, they know about it. So I had to endure this pain, terrible pain. அதாவது போன கொஞ்ச மாசம் ஒரு சில வருஷங்களா நாங்க எனக்கு ஒரு கால் பிளாடர்ல ஸ்டோன் இருந்துச்சு. அது எனக்கு பயங்கர ஒரு வழியா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பிரதர் எட்சனும் சிஸ்டர் ஃப்ரிஸ்லினுக்கும் அது தெரியும். நான் ரொம்பவே அதுல அந்த வலி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. See, even a normal human being would pray that such pain, even enemies should not have that pain, because that pain was terrible. Once it starts, the pain will stay for 5 hours. Unbearable pain. அதாவது உங்க சத்ருக்கு கூட அந்த வலி வரக்கூடாது. ஏன்னா அந்த வலி ஒரு தடவை வந்துச்சுன்னா குறைஞ்சது 5 மணி நேரமாச்சும் அந்த வலி இருக்கும். அது அவ்வளோ மோசமான ஒரு வலியா இருக்கும். Initially, I used to think that I might have done something wrong. God is maybe punishing me and all that kind, but that changed once I knew that God is always good and He always thinks good for me. ஆரம்பத்துல நான் அந்த வலி இருக்குமோ நான் நினைப்பேன், நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், ஆண்டவர் நம்மளை தண்டிக்கிறாரு, அதனாலதான் இந்த வேதனை நம்ம வாழ்க்கையில வந்திருக்கு அப்பெல்லாம் நான் நினைச்சேன். ஆனா அதையுமே கர்த்தர் எடுத்து போட்டு மாத்தி போட்டாரு. நான் என் வாழ்க்கையில இல்ல, ஆண்டவர் எனக்கு நல்லவரா தான் இருக்கிறாரு அப்படின்ற இடத்துக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்தாரு. Yeah, even during pain, it is not that pain went off. I started changing my mindset, renewing your mind. You start putting God's mind into your mind, and you start identifying yourself with where you are and how you stand. Which position do you take with God? பாருங்க, எனக்கு வலி சரியாயிடுச்சுன்னு கிடையாது, ஆனா நம்ம மனதை புதிதாக்கிட்டே இருக்கணும். பாத்தீங்களா, அந்த மாதிரி நான் என் மனதை இல்ல கர்த்தர் நல்லவர் அப்படின்றத எனக்குள்ளே என் மனதுல நான் அதை புதிதாக்கிக்கிட்டே இருந்தேன் என் மைண்ட்ல. And I kept repeatedly telling every day, I am healed by His stripes. I am healed by His stripes. And I started rebuking the pain. I was not agreeing to the pain. அது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நாளும் எனக்கு இருக்கிற அந்த வலிய நான் சபிச்சுக்கிட்டே இருப்பேன். அதை நான் இயேசு நாமத்தினால உன்னை கடிந்து கொண்டுகிட்டே இருப்பேன். நான் அதை இது எனக்கு அப்படின்றத நான் ஏத்துக்கவே இல்லை. Yes, because so many times the pain that we endure, even if it's a small fever or cold, we feel it's cold and it's fever all around us. People say this is the climate, this is the season, and it is spreading everywhere. Don't believe it. It is not for us. பாருங்க, நம்மளுடைய வெப்பநிலை மாறும், நம்மளுடைய சூழ்நிலை மாறும், இதனால சில பலவீனங்கள் வரும், இதனால சில சமயம் சில வியாதிகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம். ஆனா எதுக்காக நீங்க சோர்ந்து போய் ஐயோ கடவுள் அனுமதிச்சிட்டாரு அப்படின்லாம் கிடையாது. நீங்க அதை ஏத்துக்கவே கூடாது. Yeah, never agree to what the people say about what is going around us. That is never for us. For us, there is only one thing that remains, and that is His goodness. அதாவது நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்கள் 1000 சொல்லலாம், அவங்க சொல்றாங்கன்றதுக்காக நீங்க அதை ஏத்துக்கவே கூடாது. டாக்டர் கூட மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுத்தா கூட நீங்க அதை ஏத்துக்க கூடாது. நீங்க ஒண்ணுதான், தேவன் நல்லவர் அப்படின்றத மட்டும்தான் நீங்க பார்க்கணும். Yes, amen. So even during the pain, I used to say, Lord, thank you, Lord, for relieving me from this pain. I rebuke this pain. This pain is not for me. Pain, you're a liar. Go away. That is how I started changing my words instead of crying and instead of shouting. அதாவது எனக்குள்ள இருக்கிற வலியை பார்த்து நான் பேச ஆரம்பிச்சேன். நான் சொன்னேன், வலியே நீ என் மனம் உங்களை இருக்கக்கூடாது, உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது,
மரியாதையா ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி அந்த வழியை பார்த்து ஒவ்வொரு தடவையும் நான் பேசிக்கிட்டே இருந்தேன். Yes, and you will never believe that 5 hours pain that used to be there would all automatically reduce. Sometimes within 15 minutes it will go away. Sometimes within an hour it will vanish. And there won't be any pain at all. I'll come back to normal. அப்படி நான் செய்யும் பொழுது சில சமயம் 15 நிமிஷத்திலேயே அந்த வழி என்னை விட்டு போயிடும், அல்லது சில சமயம் ஒரு மணி நேரத்திலேயே அந்த வழி என்னை விட்டு போயிடும். அப்படிதான் நான் அதுல தாண்டி போய்கிட்டே இருந்தேன். Yeah, you know why? Because God listens to your groanings, your shout, your cry. Even during pain, He is always there beside you. ஏன் தெரியுமா? ஏன்னா உன்னுடைய புலம்பல், உன்னுடைய வேதனையில நீ புலம்புற ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் தேவன் நல்லவரா இருக்கிறார். அதுல அவர் உனக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். Yes, amen. He is in us, inside. Till the old days when we talk about Abraham and Isaac and the other prophets and everyone in the Old Testament, God was with them. But to us, we are privileged people. He is in us. When Jesus, when He is in us, God He is in us. The Holy Spirit in us. The whole of Trinity is in us. ஏன்னா கர்த்தர் நமக்குள்ள இருக்கிற நமக்குள்ள இருந்து நம்மோடு செயல்படுகிற ஒரு ஆண்டவரா இருக்கிறார். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் நீங்க பாத்தீங்கன்னா தேவன் அவர்களோடு கூட இருந்தார். ஆனா நம்ம கிட்ட அவர் நம்ம கூட மட்டும் இல்ல, நமக்குள்ளே இருக்கிறவரா இருக்கிறாரு, நம்மோடு இருக்கிறவரா இருக்கிறாரு. ஏன்னா மொத்த திரியேகமே நமக்குள்ளதான் இருக்குது. Yeah, just imagine that. Take a moment and imagine the whole of Trinity living inside you. Identify yourself with Christ. Every moment of your life will change. பாருங்க, நீங்க கொஞ்சம் நேரம் எடுத்து நீங்க இதை யோசிச்சு பாருங்க, இதை கற்பனை பண்ணி பாருங்க. முழுமையான அந்த திரியேகமே எனக்குள்ளதான் இருக்குது அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. Today I stand healed. My Jesus, I was healed by His stripes. I stand completely healed. It's because of His goodness. இன்னைக்கு நான் முழுசா சுகமாக்கி நான் அதுல இருந்து விடுதலையை பார்த்திருக்கிறேன். ஏன்னா தேவனுடைய அவர் நல்லவர்ன்ற ஒரு விஷயம்தான் என பரிபூர்ணமா எனக்கு சுகத்தையும் விடுதலையும் கொடுத்துச்சு. Yeah, not only for me, to everyone listening. Today you have God's healing, divine healing. I speak divine healing to everyone listening to you. Anything, any pain or fever or cold or whatever is troubling you, it's healed now at this minute. இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு டிவைன் ஹீலிங்க நான் பேசுறேன். அது என்ன ஒரு ஹீலிங்கா இருக்கட்டும், ஒரு சளியா இருக்கட்டும், ஃபீவரா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இன்னைக்கு நான் உங்க மேல ஒரு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நான் பேசுறேன். See, some of you might think, no, mine is such a small, mine is not a small wound, it's very deep. I have a deep wound in my heart. No, God is telling you, even that deep wound is healed right now. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், எனக்குள்ள இருக்கிற வலி, எனக்குள்ள இருக்கிற வேதனை ரொம்ப பெருசு, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் ஆண்டவரால சரி பண்ண முடியாதுன்னு நீங்க நினைக்கலாம். நான் சொல்றேன், எவ்வளோ meditating on the goodness of God, there are 3 things that will happen to you. தேவன் நல்லவர்ன்றத நம்ம தியானித்துக் கொண்டு இருக்கும் போது 3 காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். And all these 3 things are coming as a prophecy to you for this month and forevermore. இந்த 3 காரியமுமே இந்த மாசத்துக்கான தீர்க்க தரிசனமா உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அதையும் தாண்டி நிறைய காரியங்கள் வந்துட்டு இருக்கு. Yes. See, when we know that God is good, the goodness of God will cause you to repent and remove all the ingratitude and disbelief from our life. பாருங்க, தேவனுடைய நன்மை உங்க இருதயத்துல இருக்கிற
ஆஹ், Ingratitude. நன்றி அதாவது இல்லாத நன்றி சூழ்நிலை. இல்லாத தன்மை, நன்றி இல்லாத தன்மைய எடுத்து போடும், Disbelief. It அவநம்பிக்கையும் will எடுத்து repent போடும். us. Yes. You will அதாவது start having faith. நன்றி இல்லாத தன்மையும் அவநம்பிக்கையும் எடுத்து போட்டு உங்களை மனம் திரும்ப வைக்கும். Yes. Amen. Second thing is, it will cause you to live in rest. You always know that God is good. He's always with me. Everything that he thinks for me is good. And that will make you live rest in his presence. அது மாத்திரம். ரெண்டாவது, தேவனுடைய அது என்ன பண்ணும் அப்படின்னா, தேவனுடைய நன்மையை ரெண்டாவதா என்ன பண்ணும்னா, உங்களுக்குள்ள ஒரு ஓய்வை கொடுக்கும், ஒரு சமாதானத்துக்குள்ள ஒரு விதமான ஒரு ஓய்வுல, எந்த விதமான ஒரு சலசலப்பு இல்லாத ஒரு அமைதிக்குள்ள அது கொண்டு போகும். Yes, amen. It will give you confidence and endurance. You will endure things. It will give you confidence to endure things. அது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அது மட்டும் இல்ல, நல்ல ரொம்ப கஷ்டமே படாம சகிச்சுக்கிட்டே போகக்கூடிய ஒரு கிருபை அது உங்களுக்கு கொடுக்கும். Yes, favor, God's favor. The third thing is, மூன்றாவதாக, it will cause you to take risks. கேட்கல. Risk எடுக்க. மூணாவது அது என்ன பண்ணும் அப்படின்னா, தைரியமா ஒரு காரியத்துல இறங்கக்கூடிய ஒரு தைரியத்தை அது உங்களுக்கு கொடுக்கும். Yes, amen. Because you know that God is there behind you to back you up. ஏன்னா உங்களுக்கு தெரியும், தேவன் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறாரு. நீங்க எது செய்தாலும் அவர் உங்களுக்கு தைரியம் கொடுக்க அவர் இருக்கிறான்றதுனால உங்களை தைரியமா நீங்க ஸ்டெப் இன் பண்ணி காரியத்தை நீங்க செய்வீங்க. Yes, amen. Do any of you have such things that you are afraid to take decision, whether you want to do, shall I do, not do? See, always remember, God is so good and he is always behind with you. So if you have any such thing where you have to take risk and do it, because God is good. கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனால, அவர் நல்லவரா இருக்கிறதுனால, நீங்க ஒரு வேலை இது பண்ணா இப்படி ஆயிருமோ, அது பண்ணா இப்படி ஆயிருமோன்னு ஒரு பயம்லாம் இல்லாம தைரியமா இறங்குங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ற ஒரு செய்தி. Yeah. So all these things, all the words that you listen to, when you read, see, we started with Psalms 145, and when you read Psalms 145, it's by David. It's a psalm by David. And when you read through it, you will see how wonderfully he, expresses the goodness of God. நம்ம சங்கீதம் 145 ஆரம்பிச்சோம். அந்த 145 ஆரம்பிச்சத பாத்தீங்க அப்படின்னா, சங்கீதக்காரன் தாவீது தேவன் நல்லவர்ன்றதை எவ்வளவு அழகா கொண்டு வந்திருப்பாருன்றதை நம்ம பார்க்க முடியும். Yeah. I'm just going to read a few verses from that chapter. ஒரு சில வசனங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன். See, we actually focused on the Lord is good to everyone. He showers compassion on all his creations. That was verse 9, 145 verse 9. கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. இதுதான் ஃபோக்கஸ் பண்ணோம் நம்ம. Yeah. See verse 13. He says, for your kingdom is an everlasting kingdom. You rule throughout all generations. The Lord always keeps his promises. He is gracious in all he does. உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறையாகவும் உள்ளது. The Lord helps the fallen and lifts those bent beneath their loads. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். Yeah, 16 verse 16. When you open your hand, you satisfy the hunger and thirst of every living thing.
நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். The Lord is righteous in everything he does. He is filled with kindness. கர்த்தர் தமது வழிகளிலெல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளிலெல்லாம் கிருபையுள்ளவருமாயிருக்கிறார். Yeah, the Lord is close to all who call on him. Yes, to all who call on him in truth. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். Yes, amen. He grants the desires of those who fear him. He hears their cries for help and rescues them. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். The Lord protects all those who love him. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். See, and he says he ends it with praising the Lord for his goodness. அதை He முடிக்கும் says, I பொழுது will, தேவனுடைய நன்மையை குறித்து துதிக்கிற மாதிரி அவர் அந்த சங்கீதத்தை முடிக்கிறார். yeah. And there's a very famous verse every one of us know by heart. It's Psalms 23 verse 6. எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிஞ்ச ஒரு வசனம், சங்கீதம் 23:6. Yeah. Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. That is how he completes Psalms 23 verse 6. நன்மையும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இப்படிதான் சங்கீதம் 23:6 முடியும். Yeah, that is for us. Surely his goodness and mercy. சவுண்ட் வரல, வாய்ஸ் வரலக்கா, சவுண்ட் வரல, வாய்ஸ் வரல. சவுண்ட் வரல. Now, is it audible? See, he says, I shall dwell in the house of the Lord forever. சொல்றாரு, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் தங்கியிருப்பேன். Yeah, but that is for Sam, for David, not for us. For us, Lord dwells in us. அது கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாளாய் தங்கியிருப்பேன்றது சங்கீதக்காரர் தாவீதுக்கு. அது நமக்கு கிடையாது. ஏன்னா நாம தங்க வேண்டிய அவசியம் இல்ல, அவர் நமக்குள்ள தங்கிட்டு இருக்கிறார். Amen. See, you see, that's such a wonderful thing. We don't have to go and dwell in somewhere. No, he dwells in us. Amen. நாம அதாவது எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் பாருங்க. நாம போய் தங்கணும்னு அவசியம் இல்ல, அவர் நமக்குள்ள நம்மளோட தங்குற ஒரு ஆண்டவரா இருக்கிறார். And you know when inside us he keeps telling his purpose, his desires, and his only thing is for us to say, yes Lord, let it be unto me according to your word. So நம்ம அவருடைய திட்டம், அவருடைய சித்தம் எல்லாமே நமக்குள்ள நடக்கிறதுனால நாம சொல்ல வேண்டியது ஒண்ணுதான், ஆண்டவரே உம்முடைய சித்தப்படியே ஆக கடவுது. மரியாள் சொன்ன மாதிரி சொல்லலாம். Yes, everything, it is there in your heart. It is not God's will. We don't have to go search for God's will and wait on him for God's will. He keeps talking to us every day, and we just have to say, yes Lord, I am ready to do it. Yes Lord, let it be done according to your word. That is how we keep experiencing his goodness. Every day he keeps showing up with new mercies, new faithfulness, and every day becomes a good day for us. அதனால தேவன் நம்ம கூட ஒவ்வொரு நாளும் நம்ம கூட பேசிக்கிட்டு தான் இருக்காரு. அதனால நீங்க இது தேவனுடைய சித்தமா அது தேவனுடைய சித்தமா எல்லாம் கேட்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அவருக்கு நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் உங்களுடைய சித்தப்படி ஆக கடவுது ஆண்டவரே, உங்களுடைய சித்தப்படி ஆக கடவுது ஆண்டவரே, அது மட்டும்தான் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். Yes. So today, all this, what you heard, I bless you with all these words. You're going to be blessed this whole month. You're going to let us all taste the goodness of God more and more in our lives. And not only us, let us be a blessing unto others, and let life and this blessing and this happiness and God's goodness
flow from us unto everyone whom we come across. அதாவது நான் உங்களை பிளஸ் பண்றேன். தேவனுடைய நன்மை நீங்க பெற்றுக்கொண்டு அதை நீங்க வாங்கிட்டு உங்களுக்குள்ள இருந்து நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் தேவனுடைய நன்மை பரவட்டும்னு சொல்லி நான் பிளஸ் பண்றேன். Yeah. So with this I end, and I thank Brother Edson and Fizin sister for giving their things to us, for giving this opportunity. It is actually their platform, and we enjoy listening to them and being a part of them. I thank you so much, and now I give my husband would speak a few words. Thank you. Thank you. We are going to close the message. கொஞ்சம் சத்தமா. We are going to close this message. ஒன்னும் இல்ல, இந்த goodness வந்து நம்ம மூலமா வந்து we are the channel for the goodness to flow through us. We are the channel to flow this goodness and unfailing love, which is flowing through us to all the people around us. So because we are the Son of God, we are also God in this earth. So people should experience goodness from our life. And now I tell over to Edson brother, continuing the prayer. Not clear. கிளியரா இல்ல. அதாவது போன ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல பேசுங்க. அக்கா பாய் பேசுங்க. அடுத்தது ப்ரேயர் பண்ணுங்க. ஏதோ ஒண்ணு வந்து மியூட் பண்ணிருங்க. எக்கோ அடிக்குது. 2 இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றதுனால எக்கோ அடிக்குது. பிரதர் நீங்க ப்ரேயர் பண்ணுங்க பிரதர், கண்டினியூ பண்ணுங்க. சரி, ஓகே. Thank you, thank you so much. Okay. Thank you அக்கா, thank you அண்ணா. That's was an amazing. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே ஷேர் பண்ணி ரொம்பவே வந்து ரியலிஸ்டிக்கான ஒரு மெசேஜ். It's very useful for us and for everyone. Actually, Thank you so much. Actually, this is what I wanted you to share. I really wanted you to share this only. Because, I want to tell everyone, Hildaka is an amazing person who has a lot of revelation about healing. ஹில்டாக்கா வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு சிஸ்டர். நிறைய வந்து சுகத்தை குறித்ததான நிறைய வெளிப்பாடுகள் அவங்களுக்குள்ள காணப்படுது. Yeah, and we have discussed a lot, and we know that revelation in her. So நாங்க நிறைய வந்து கலந்துரையாடி இருக்கோம், நாங்க நிறைய மீட் பண்ணிருக்கோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணனதுல எங்களுக்கு அது தெரிஞ்சது. So that is why I especially wanted her to share, but I never told her that I want her to speak about healing. அதனாலதான் நான் வந்து ரொம்ப வந்து அவங்கள நான் ஸ்பெசிபிக்கா வந்து நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு வேர்ட் ஆஃப் காட ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஆனா வந்து அவங்க வந்து சுகத்தை குறித்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு தெரியவே. I never told her that please share about healing. I never told her that. Okay. சுகத்தை பத்தி நீங்க பேசுங்கங்கறத நான் சொல்லவே இல்லை. Because I wanted the Holy Spirit to move in her heart to talk about it. So பரிசுத்த ஆவியானவர் அவங்களோட இடைப்பட்டு அவங்க பேசணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்பினேன். So it's really an amazing prophetical word, and I'm sure it has touched every one of your heart. So இது ரொம்பவே வந்து ஒரு வெளிப்பாடு நிறைஞ்ச ஒரு வார்த்தை. சோ நான் உண்மையில நம்புறேன் நிறைய பேருக்கு இது பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஃபீவர் அக்கா, என்னால உட்காரவே முடியல. அப்ப கூட நான் வந்து சொல்லியிருந்தேன், நான் வேணா இங்க பக்கத்துல படுத்துக்கிறேன், நீங்க எப்படியாவது நடத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் ஐ கேம் பேக். See, whenever we have guest speakers and people to worship, we feel relaxed. எப்பமாவது வந்து கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் வர்ஷிப் லீடர்ஸ் வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நாங்க ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவோம். And exactly when we are relaxed only we have this fever problem. அன்னைக்கு ரிலாக்ஸ்டா இருக்கிற டைம்ல தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாம ஆகும்.
Okay, I just wanted to share a small thing. I won't take very long. I want to share சின்ன காரியம் அனௌன்ஸ்மெண்ட் வர்றது. share a small thing, then I want to make the announcement and I will pray for you. So ஒரு சின்ன காரியத்தை மட்டும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். ஸோ இது ஃபாலோட் பை திஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு. அதோட நான் உங்க எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி நான் முடிச்சிருக்கேன். Luke chapter 21, verse 1 to 4. லூக்கா 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. As Jesus looked up, he saw the rich putting their gifts into the temple treasury.